ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீஸ் மஸ்ட் பன்னீர் டிக்கா பீஸா தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோ சிம்பிளானதுங்க. இதுக்காக நம்ம கடைகளில் வந்து 400 500 கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. 1 மணி நேரம் நம்மளே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பீஸா நம்மளே செஞ்சிடலாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பீஸா செய்கிறதுக்கு நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு இங்கே 1/2 கப் அளவு வார்ம் வாட்டர், அதாவது கை பொறுக்கிற சூடு இருக்கணுங்க, தண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவு ஈஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வந்து நல்லா கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கோம். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். நமக்கு தண்ணி சூடு இல்லை, சர்க்கரை சேர்க்கல அப்படின்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. அப்போ நமக்கு வந்து அடியில் கிடைக்கிற அந்த பிரெட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்காது. ஸோ இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இது நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா நுரைச்சி வரட்டும். இப்போ இங்கே 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு, நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்திருந்தால் தான் நமக்கு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஈஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவு பிசைகிறதுக்கு இங்கே ஒரு பவுல் எடுத்துருக்காங்க. இதில் வந்து 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் ஈஸ்ட்டுக்கு அந்த தண்ணி சேர்த்தமோ அதே கப்பில் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துருக்கேங்க. இது சரியாக இருக்கும். நீங்கள் இதுவே வந்து 2 கப் இங்கே மைதா மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த 1/2 கப்பு தண்ணி அப்படியே சேர்த்துக்கலாங்க. இது கரெக்டாக இருக்கும். நமக்கு பீஸாவுக்கு மாவு வந்து கொஞ்சம் லிக்யூடாக, அதாவது கையில் ஒட்டிகிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இருந்தால் தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஈஸ்ட் இல்லாத பீஸா எப்படி செய்கிறது, சாஸ் எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் பீஸா எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து விட்டு மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நமக்கு இந்த மாவு வந்து இப்படி கையில் ஒட்டிட்டு தாங்க இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு வந்து நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை வந்து நல்லா உருட்டி எடுத்துடலாம். இது வந்து நமக்கு கடைகளில் வாங்குகிற ரெகுலர் சைஸ் பீஸாவில் 1 பீஸா செய்யலாங்க. அந்தளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை பீஸா செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு அளவை மாற்றிக்கோங்க. இது வந்து நமக்கு 1 பீஸா அளவு செய்யலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ இதை பவுலில் வச்சுட்டு ரேப்பர் வச்சு இல்லைனா கிளாத்து இல்லை ஏதாவது மூடி போட்டுட்டு நல்லா மூடிடுங்க. நல்லா காற்று போகாத மாதிரி நல்லா மூடிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா நமக்கு டபுள் ஆகி வரணும், அது வரையும் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ இது நல்லா 2 மணி நேரம் ஊறட்டும், டபுள் ஆகி வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் வந்து டோ ரெடி பண்ணிடலாங்க. அதுக்குள்ளே நம்ம பன்னீர் டிக்கா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப லிக்யூடாக இருக்கிற தயிராக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கெட்டியாக க்ரீமியாக இருக்கிறதா சேர்த்துக்கோங்க. இதோட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது வந்து இந்த குவான்டிட்டி வந்து ஒரு 100லேருந்து 150 கிராம் கிட்ட பன்னீர் வந்து செய்யலாங்க. அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதோட வந்து நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 150 கிராம் கிட்ட பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீரை வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ, பெருசாவோ சின்னதாவோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ண பன்னீர் தான். ஆல்ரெடி பன்னீர் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 150 கிராம் பன்னீரையும் சேர்த்துக்கலாங்க. இதோட நீங்கள் காய்கறிகள் ஏதாவது வேணும்னா கேப்சிகம், ஆனியன், கார்ன் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் அன்றைக்கி வந்து வெறும் பன்னீர் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 1/2 hour அப்படியே ஊறட்டும். இது நல்லா ஊறட்டும் 1/2 hour. இப்போ இங்கே 1/2 hour ஊறிடுச்சு. நான் ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீர் டிக்காவுக்கு ரெடி பண்ணி வச்ச மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலாவோடையே சேர்த்து விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். இது ஒரு 5 நிமிஷமாவது வேகணும். நல்லா இடையில மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆக்கி வர்ற வரையும், கிறிஸ்பி ஆக்கி வந்து நல்லா வெந்து வரணும், அது வரையும் குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் நமக்கு பன்னீர் டிக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் எல்லாம் நல்லா அவ்வளோ சாஃப்டாக வந்து மேலே உள்ள மசாலா பச்சை வாசனை போய் நல்லா கிறிஸ்பியாகி நல்லா வந்துருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாங்க. இதே போல் நீங்கள் சிக்கன் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இங்கே மாவு வந்து 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நமக்கு நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. நம்ம வச்ச அளவை விட நல்லாவே பெரிய சைஸாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நம்ம. இப்போ பாருங்கள் நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் மாற்றிக்கலாம். நமக்கு இந்த பீஸா மாவு வந்து நல்லா கையில் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம நல்லா பிசைய நல்லா சாஃப்டாகி கையில் ஒட்டாத வரும். இப்போ ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சம் மைதா மாவு தூவி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மைதா மாவு தூவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி பிசைஞ்சு வச்சா மாவை எடுத்து வச்சுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷமாவது பிசையுங்க. நல்லா கையில் ஒட்டாத சாஃப்டாகி நமக்கு மாவு வரணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அப்போ தான் வந்து நமக்கு பீஸா டோ மாவு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு வந்து நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது 2ஆக பிரிச்சுக்கலாங்க. நம்ம இன்றைக்கி சீஸ் பஸ்ட் செய்ய போகிறோன்றனால 2ஆக பிரிக்கிறோம். நீங்கள் அப்படி இல்லை நார்மல் பீஸா தான் செய்கிறீங்கன்னா ஒரே இதாக வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு சின்ன சைஸாக மாவு உருண்டையாக உருட்டிக்கலாங்க. நம்ம மீடியம் சைஸாக சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. மீதி மாவை அப்படியே தனியாக வச்சுக்கலாம். நீங்கள் நார்மலாக பீஸா செய்கிறீங்கன்னா இதை வந்து ஒரே டோவாக கீழே வச்சிடலாம் நீங்கள். இப்போ நமக்கு 2 டோவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சம் மைதா மாவு தூவி விட்டுலாம். இதில் வந்து நம்ம சின்னதாக உருட்டி வச்ச பாலை வச்சுட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் எந்த பேனில் செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் இது மெலிசாவே தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப மொத்தமாக தேய்க்க வேணாம். இப்போ பாருங்கள் நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இதில் ஒரு ஃபோர்க் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இதை நல்லா குத்தி விட்டுட்டு இப்போ இதை நம்ம வந்து லைட்டாக தவாவில் போட்டு எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள் நம்ம நல்லா குத்தியாச்சு. இதை வந்து நம்ம தவாவில் போட்டு சூடுபடுத்தி எடுத்துடலாம். இங்கே தவா வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சா மாவை சேர்த்துக்கலாங்க. அது ரொம்ப நேரம் குக்காக தேவையில்ல. ஒரு 10 செகண்ட் 2 சைடு குக் ஆனால் போதும். ரொம்ப நேரம் வேக தேவையில்லைங்க. நமக்கு அந்த பபிள்ஸ் வர்ற அளவு குக் பண்ணாலே போதும். இப்போ கீழே நல்லா 10 செகண்ட் குக் ஆகிடுச்சு. இதை பரட்டி போட்டு இந்த பக்கமும் ஒரு 10 செகண்ட் வேக வச்சுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா நமக்கு பரட்டி போட்டு குக் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்தால் போதும், ரொம்ப செவந்து வர தேவையில்லைங்க. இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் நம்ம மாற்றிடலாம். இப்போ கீழே உள்ள பீஸா டோ ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு ட்ரே எடுத்துருக்கேன். நான் பேக்கிங் ட்ரேயில் தான் இன்றைக்கி குக் பண்ண போகிறேன். உங்ககிட்ட பீஸா ட்ரே இருந்ததுன்னா அதில் நீங்கள் பண்ணலாம். இல்லைனா ஏதாவது பிளேட் இருந்ததுன்னா கூட அதில் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கீ வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒர்க்கிங் ஏரியாவில் மைதா மாவை டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம பெரிய உருண்டை ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வச்சுட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸ்க்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கணுங்க. ரொம்ப மெலிசாக தேய்ச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து பீஸா கீழே இருக்கிறது நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் நம்ம நல்லா தேய்ச்சாச்சு. நான் இந்த ட்ரேயில் தான் பேக் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இந்த ட்ரேக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ தேய்ச்சாச்சு. இதை வந்து நம்ம க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்ச ட்ரேயில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ட்ரேயில் வச்சுட்டு நம்ம ட்ரே சைஸ்க்கு வந்து நல்லா லைட்டாக கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட ஓரங்களில் இந்த மாதிரி விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓரங்கள் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சீஸ் எல்லாமே வச்சிடலாங்க. இப்போ இதில் வந்து நான் நார்மல் சீஸ் தான், நம்ம கடைகளில் வாங்குகிற சீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் சீஸ் ஸ்லைஸ் கிடைச்சதுன்னா கூட இருக்கலாம், துருவி சேர்த்துக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம மொசரல்லா சீஸும் சேர்க்க போகிறோம். சீஸ் பஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சீஸ் நிறையா இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த சீஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சீஸை வந்து ஓரங்கள் எல்லாத்துலேயுமே வச்சிடலாங்க. இது சீஸ் பஸ்ட் பீஸா அப்படின்றதுனால நமக்கு சீஸ் வந்து நிறையா இருக்கணும். இப்போ அந்த சீஸ் வச்சாச்சு. மொசரல்லா சீஸை இங்கே நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் நடுவில் வச்சுக்கலாம். நீங்கள் மொசரல்லா சீஸ் வைக்காமல் கூட செய்யலாம். மொசரல்லா சீஸ் வைக்கும்போது நமக்கு இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சீஸ் எல்லாம் வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்த தவாவில் போட்டு ரெடி பண்ண ஷீட்டை வந்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஓரத்தில் கீழே உள்ள டோவை வந்து நமக்கு மேல் பக்கமாக மடிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு மடித்து காட்டுறேன் பாருங்கள்.
இந்த மாதிரி மேல் பக்கமாக நல்லா மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒட்டிக்கும். இப்போ இதே போல் நம்ம சுற்றிலும் வந்து அந்த மடித்து விடணும். நமக்கு அந்த சீஸ் வந்து வெளியில் தெரியாத மாதிரி நல்லா மேல் பக்கமாக மடித்து விட்டுட்டோம்னா தான் அந்த சீஸ் மெல்ட் ஆகி வெளியில் வராத இருக்கும். இப்போ இதே போல் நம்ம மடித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம ஓரங்கள் எல்லாமே மடிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே பீஸா சாஸ் எல்லாமே அப்ளை பண்ணி விட்டுறலாங்க. நான் இங்கே ஒரு 2 ஸ்பூன் கிட்ட பீஸா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ சாஸ் வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே துருவி எடுத்து வச்ச மொசரல்லா சீஸ் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாங்க. இப்போ சீஸ் வந்து நம்ம நல்லா தூவி விட்டாச்சு. நம்ம இதுக்கு மேலேயும் சீஸ் நல்லா தூவுவோம். அதனால் நான் கொஞ்சம் மீடியம் சைஸாக தூவிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தா பன்னீர் டிக்காவை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இப்போ பன்னீர் வச்சாச்சு. இதோட வந்து நல்லா பொடியாக, அதாவது இந்த மாதிரி நறுக்குன வெங்காயம் கொஞ்சம் வச்சுக்கிறேங்க. நீங்கள் வெறும் பன்னீர் மட்டும் கூட வச்சு செய்யலாம், இல்லை காய்கறி ஏதாவது சேர்த்துக்கலாம். இதோட நான் குடமிளகாவும் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ காய் எல்லாமே நம்ம வச்சாச்சு. இதுக்கு மேலேயும் கொஞ்சம் சீஸ் தூவி விட்டுலாங்க. நம்ம நல்லா துருவி எடுத்து வச்சுருக்க மொசரல்லா சீஸை நல்லா தூவி விட்டுலாம். பீஸாவுக்கு வந்து சீஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அந்தளவு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் சீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ சீஸ் எல்லாம் நல்லா தூவியாச்சு. இதோட கொஞ்சம் ஆரிகோனை தூவி விட்டுருலாங்க. இதோட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் தூவி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இங்கே நான் இன்னைக்கு கடையில் தான் பேக் பண்ண போகிறேன். இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து உப்பு போட்டு கூட வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு உப்பு போடாத பேக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இங்கே 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸா டின் எடுத்து இதில் வச்சுக்கலாங்க. இப்போ இதை வச்சுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 25லேருந்து 30 நிமிஷம் கிட்ட பேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ எனக்கு இங்கே 30 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி பீஸா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு 25லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே கரெக்டாக குக் ஆகி வந்துடுங்க நமக்கு பீஸாலாம். இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பீஸா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு பீஸா கட்டர் இல்லை நைஃப் வச்சு கட் பண்ணிடலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நமக்கு கீழே வந்து அந்த டோலாம் வந்து ரொம்ப காந்தாமல் கரெக்டான பதத்தில் நமக்கு வெந்து வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக ஈஸியாகவும் செஞ்சுட்டோம். இதுக்காக நம்ம கடைகளில் போய் செலவு பண்ணி கொடுக்க தேவையில்லை. நம்ம வீட்லேயே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த சீஸ் எல்லாம் நல்லா அவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்கும் பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.